எல்லாருக்கும் வணக்கம். நம்ம போன 8ஆந்தேதி 4 பிள்ளைங்களுக்கு சனிக்கிழமைங்க 4 பிள்ளைங்க கடத்தல் பண்ணுறதா பிளான் பண்ணியிருந்தோம். அதில் இந்த ப்ரௌன் அண்டு ஒயிட்டும் அந்த இன்னொரு பின்னாடி இருக்கிற கூனில் ஒரு ப்ரௌனும் கொஞ்சம் ஒல்லியாக இருக்கும். அவர் 2 பேரும் வந்து நம்ம ரெஸ்க்யூ பண்ண பிள்ளைங்க போன மந்த்து. மற்ற 2 ஷெல்டர் உள்ள பிள்ளைங்க. அதில் அந்த ஒயிட் அண்டு ப்ரௌன் இருக்க வந்து திருமங்கலம் ரெஸ்க்யூ. அவளுக்கு தான் ஃபஸ்ட்டு கடத்தலைக்கான இன்ஜெக்ஷன் போட்டாங்க. 3 பிள்ளைங்க தான் பண்ண முடிஞ்சுச்சு. நம்ம கிடச்சின இந்த டிவிடி கொஞ்சம் வீக்காக இருக்கா, பண்ண வேணாம், கொஞ்ச நாள் ஆகட்டும்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு திருமங்கலம் அவளுக்கு சர்ஜரிக்காக உள்ளே போனால் நல்லபடியாக சர்ஜரி முடிஞ்சுச்சு. அதே மாதிரி இவளுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்லியாக இல்லை, அடுத்து ஃப்ரெண்ட்லி ஆகிட்டா. கழுத்துக்கிட்ட புண்ணும் இருக்குது, இப்போ கொஞ்சம் நல்லாவே ஆறிடுச்சு. ஸோ இன்னும் ஒரு 1 வீக்கில் ரிலீஸ் பண்ணிடுவோம். அடுத்து இவள் குட்டியில் வந்து என் ஏரியாவில் தான் நான் ரெஸ்க்யூ பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு. ரொம்ப குட்டியிலேருந்து ஷெல்டரில் இருக்கா. ஆரம்பித்ததுலேருந்தே ஒரு 8 மந்த்ஸாக ஷெல்டரில் இருக்கா. ஸோ பாருங்கள் இப்போ எவ்வளவு டைமாக இருக்குன்னு பாருங்கள். ஸோ அவளுக்கும் நான் அப்படியே கடத்தலை பண்ணியாச்சு. இவள் ஒரு கால் இருக்காது. நம்ம ரெஸ்க்யூ பண்ணியே 6 to 7 மந்த்ஸ் இருக்கும். ஸோ இவளும் கொஞ்சம் அந்த டைம் வந்துருச்சு. ஸோ இனிமேல் ஷெல்டரில் வச்சா ரிஸ்க்கு தான். அங்கே இருக்க பசங்கள்லாம் சும்மா விட மாட்டாங்க. ஸோ ஊழலிட்டு சவுண்ட் விட்டு ஒரு அக்ரெசிவாக பிஹேவ் பண்ணுவாங்க. ஸோ அவளுக்கும் பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணியாச்சு. இன்னொரு பிள்ளைக்கு பண்ண முடியல. சரி பண்ணிவிட்டு டேரெக்டாக எங்கள் வீட்டுக்கு வந்துட்டாங்க. மற்ற பொருள்லாம் ஷெல்டருக்கு தேவை, அதெல்லாம் வாங்கி மேலே ஏற்றிட்டு நானும் என் ஃப்ரெண்டு தான் வண்டி ஓட்டிகிட்டு இருந்தேன். ஸோ வாடா போயிட்டு வருவோம், எனக்கு கொஞ்சம் லாங் வண்டி ஓட்ட வேணான்னு சொல்லி ஃபீல் பண்ணேன் போன வீக். இப்போ ஃப்ரீ ஆகிட்டேன். போயிட்டு அங்கே போய் ஒவ்வொரு பிள்ளையாக இறக்கி வச்சுட்டு நல்லபடியாக இவங்களுக்கு 4 பேர் கொண்டு போனால் 3 பிள்ளைங்களுக்கு முடிஞ்சு. ஒரு பிள்ளைக்குமே கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ ஃபஸ்ட்டு தூக்குறதா சர்ஜரி பண்ணாத பிள்ளை. ஃபஸ்ட்டு தூக்குற பிள்ளை தான் சர்ஜரி பண்ணாத பிள்ளை. அவங்க அங்கேயே ஒரு 20 நாள் இருக்கலாம் கொஞ்சம் ஃப்ரெண்ட்லி ஆகிட்டா. ஸோ அம்மா அவங்க தூக்கிட்டு போய் உள்ளே வச்சுட்டாங்க கூண்டில். மற்ற 3 பிள்ளைங்களையும் தூக்கி உள்ளே வச்சிட்டோம். இவள் வந்து ஒத்தக்கால் இல்லாதவ. இவளுக்கு நல்லபடியாக சர்ஜரி முடிஞ்சு மைக்கல்மா நார்மலாகி ஃப்ரீ ஆகிட்டா. மற்ற 2 பிள்ளைங்களுமே நல்லாவே எழுந்திரிச்சிட்டாங்க. ஸோ அனஸ்தீசியா வந்து கொஞ்சம் வேகமாக ரெக்கவர் ஆகிட்டாங்க. ஸோ ஃபர்தராக இவங்களுக்கு 2 பேர் ஷெல்டரில் இருப்பாங்க. ஒரு பிள்ளை மட்டும் ரிலீஸ் பண்ண திரும்ப உட்காந்துருக்கா பாருங்கள். அவளுக்கு மட்டும் அப்போ நான் சொல்கிறேன். நன்றிங்க.